எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, சோயா பிரியாணி தான் பண்ண போறோம். 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் சோயா வந்து நல்லா சுடு தண்ணி போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போனா தான் சோயா வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி அதெல்லாம் போட்டு 2 கிராம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி பவுட்ரு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஊற வச்சுருக்க சோயாவும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அது வந்து திக் கன்சிஸ்டன்சி வரப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாங்க. நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொதி வந்த பிறகு ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.